Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 5 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த 5 சென்டென்ஸ்மே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்னர் அதை யார் உடைத்தது? இப்ப நம்ம யார்கிட்டயாவது கேட்கிறோம், இது யார் உடைச்சது? இப்ப சின்ன பசங்க கிட்ட கேட்கிறோம், வீட்டுல ஏதாவது உடைச்சிட்டாங்கன்னா இது யார் உடைச்சது அப்படின்னா நான் உடைக்கல அப்படின்வாங்க. அப்ப பின்ன யார் உடைச்சது அப்படின்னு கேட்போம்ல. சோ பின்ன யார் உடைச்சது அப்படின்றதுக்கு அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பின்னர் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? தென் ஹூ broke it, யாரு உடைச்சது அப்படின்றதுக்கு பின்னர் யார் உடைச்சது அப்படின்றதுக்கு தென் ஹூ broke it. ஓகேங்களா? நெக்ஸ்ட், நான் என்னால் முடிந்தவரை முயற்சிப்பேன். இப்போ ஒரு வேலையை சொல்றேன், இந்த வேலையை நீ பண்ணுவியா அப்படின்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நான் ஐ. நம்ம ஃபியூச்சர்ல முயற்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அப்ப ஃபியூச்சரை குறிக்கிறதுனால வில். ஐ வில். முயற்சிப்பேன் அப்படின்றது ட்ரை, முயற்சின்றதுக்கு ட்ரை. முயற்சிப்பேன் அப்படின்றதுனால வில் ட்ரை, அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றதுனால வில் என்ற ஹெல்பிங் வேர்ப் நம்ம சேர்த்துக்கிறோம். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சிப்பேன் அப்படின்றதுக்கு ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இப்ப டாக்டர் எல்லாம் கேட்பாங்கல்ல, இந்த இவ்வளவுதானா உங்களுக்கு பிரச்சனை, இல்ல வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்பாங்கல்ல. சோ அது மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, எனி அதர் ப்ராப்ளம். எனி அதர் ப்ராப்ளம், வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்றதுக்கு எனி அதர் ப்ராப்ளம், எனி அதர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், எல்லாவற்றையும் சொல்லுங்கள். எல்லாவற்றையும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு டெல் மீ. சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு டெல் மீ. எல்லாவற்றையும் அப்படின்றதுக்கு எவ்ரிதிங். எல்லாவற்றையும் அப்படின்றதுக்கு எவ்ரிதிங். டெல் மீ எவ்ரிதிங். டெல் மீ எவ்ரிதிங். இரண்டுமே மிகவும் நல்லது. ரெண்டுமே ரொம்ப நல்லதுதான். இப்ப ரெண்டு விஷயத்துல எதை பண்றது அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுனா, ரெண்டுமே அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா போத். போத் ஆர், இதுக்கு ஹெல்பிங் வேர்ப் நம்ம ப்ளூரல்ன்றதுனால ஆர் சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? போத் ஆர் வெரி குட், ரொம்ப நல்லது அப்படின்றதுக்கு வெரி குட். போத் ஆர் வெரி குட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன், நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அதுல உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான ஸ்பீச், எஸ்ஏ காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷன், இது மாதிரி காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.